ஒரு மிக சிறந்த பணிக்கு தயார்படுத்துது குரான். அப்போ குரான்ல நாம என்ன பண்றது இல்ல, எஃபர்ட்டே போடுறது இல்ல, குரானை நாம படிக்கிறதுக்காக இதுவும் பண்றது இல்ல. பெரிய பெரிய தப்சீர்களும் பாருங்க தமிழ் மொழியில ஒன்றும் கிடையாது. இப்போதான் ஏதோ ரொம்ப இவ்வளோ லேட்டா ஒரு சில தப்சீர்கள், முதல்ல இப்னு கசீர் வந்துச்சு, இப்போ என்ன வந்துச்சு, அதுக்கப்புறம் ஐஎஃப்டி இது மௌலானா மௌதூதி தஃபீமுல் குரான் விட்டாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த ததப்புருல் குரான் வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதுவும் நெட்ல அடிச்சு பாருங்க, ததப்புருல் குரான் இருக்கும். அது எல்லாரும் அவசியம் வாங்கி படிங்க. அது குரான் என்ன பேசுதுங்கிற அந்த விஷயத்தை முதல்ல உள்வாங்குங்க. மற்றதை அப்புறம் செயல்படுத்துவோம். கேட்டால் என்ன சொல்லுவாங்க, ஆட்சி அதிகம் ஆட்சி அதிகம் எப்போ கொண்டு வருவீங்க? கொண்டு வரதை பற்றி இல்லை, முதல்ல என்னன்னு தெரிஞ்சுங்க, முதல்ல கல்வியை வளர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உட்காந்து அது எப்போ கொண்டு வர்றது, என்ன கொண்டு வர்றதுங்கிறதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அது அப்புறம் பின்னாடி அல்லாஹ் அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை கொடுப்பான். முதல்ல நாம திருந்தணுங்கிற அந்த மனசோட அல்லாஹ்வுடைய தீன்ல நாம என்ன குறை வச்சோங்கிறத கத்துக்கிறதுக்காக, குரானை நம்ம கத்துக்கிறதுக்காக எஃபர்ட் போட்டு சமுதாயம் முன் வரணும். அல்லாஹ் அதனை கொண்டு இந்த சமுதாயத்தை இந்த மிக இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையுடன் இந்த உரையை முடிக்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.